ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருஷங்காரன் இருக்கும் போதே அவனும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்கானா, உனக்கு புள்ள வேணும்னா வேற யார் கூடனா போய் பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அதனால ஹீரோயின் டிப்ரெஷனில் என்ன பண்ணுறான்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு செம போதையில் வந்துட்டு இருக்கா. எதிர்க்க ஒருத்தன் வரான், அவன் மேலே போய் முட்டிடுறான். இவன் வேற யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். நம்ம ஹீரோவை பார்த்த உடனே, டேய் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் நீ என் கூட ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறா. இதெல்லாம் ரொம்ப தப்புமா, நான் யார் என்ன ஏதுன்னு உனக்கு தெரியுமா, என் கிட்ட இந்த மாதிரி கேட்குறியே, அதுக்கப்புறம் நீயே வருத்தப்படுவ அப்படின்னும் போது, சரி வருத்தம்லாம் காலையில் பட்டுக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறா. உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்னு இவனும் சொல்லிடுறான். மறு நாள் காலையில ஹீரோயின் கண்ணு முழிக்கிறான். அவ அப்பதான் யோசித்து பாக்குறா என்ன ஆச்சு அப்படின்னு. அப்பதான் இவளும் இவளோட தாத்தாவும் பேசிக்கிட்டு இருக்கும் போது புருஷங்காரன் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா, நீங்க இன்னமும் புள்ள பெத்துக்காமே இருக்கீங்க, 3 வருஷம் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதை இவங்களால தட்டி கழிக்கவே முடியல. தாத்தா எதற்கு சரி தாத்தா அப்படின்னு சொல்லி மண்டைய ஆட்டின புருஷங்காரன் அந்த சைடு அவர் போனதுக்கு அப்புறம், இதை பாரு, இந்த மாதிரியான வேலையெல்லாம் வச்சுக்காத, தாத்தாவை வச்சு நீ தானே என்னை கரெக்ட் பண்ணலான்னு பாக்குற, ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற, ஆல்ரெடி உனக்கு தெரியும்ல நான் ஃபேனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவளை மட்டும்தான் என் மனசுல இடம் கொடுத்து வச்சிட்டு இருக்கேன், உன்னெல்லாம் என் மனசுல சேர்க்கவே முடியாதுமா, கெட் அவுட்டுமா அப்படிங்கிறான். அதனால ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பு. ஏண்டா 3 வருஷம் ஆச்சுடா நமக்கு கல்யாணம் ஆகி, இதே கதையை தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே இவன் கோவப்பட்டு, அப்பனா வேற இவன் கூடனா போய் புள்ள பெத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினை பொறுத்த வரையில புருஷங்காரனை பிடிக்காமலாம் இல்லைங்க, அவளுக்கு இவன் மேல லவ் இருக்கதான் செய்யுது. இவன் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் போதுதான் இவளுக்கு அவன் மேல வெறுப்பு அதிகமாகி இப்போ மொத்தமா வெறுத்துட்டா. இதெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டே அப்படியே உருண்டு பேரண்டு திரும்பும் போதுதான் அவளுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. ஹீரோன்னு ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவனை நம்ம ரூம்க்கு கூட்டிட்டு வந்தோம் அப்படின்றதே ஹீரோயினுக்கு இப்பதான் ஞாபகம் வருது. டே தம்பி, தப்பா நினைச்சுக்காத, நான் வேணா உனக்கு ரோஸ் மில்க் வாங்கி தரேன், கோச்சுக்காத, நேற்று நைட்டு போதையில ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னது தப்பு பண்ணியா, நான் உனக்கு தெளிவா வேண்டான்னு, ஆனா நீ தான் என்னை கூட்டிட்டு நைட்டு ரேப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ கலாய்க்கிறான். அப்பதான் ஹீரோயினுக்குள்ள ஒரு வில்லத்தனமான ஐடியா தோணுது, நம்ம ஏன் இவனை யூஸ் பண்ணி புள்ள பெத்துக்க கூடாது, வந்தா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் இல்லையா, கண்டிப்பா நம்ம குழந்தை அழகா பிறக்கும், ஆனா இவன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாரு, எனக்கு சின்ன சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நீ மட்டும் அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னா நம்ம 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு வித்தியாசமா இருக்கு. சரி உன்னோட பிளான் என்னதான் சொல்லு, அதையும் கேட்போம் அப்படின்னு சொல்றான். இப்ப நான் அவசரமான வேலையில இருக்கேன், அந்த வேலையை போய் முடிச்சுட்டு நான் வரேன், அதுக்கப்புறமா நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அவசரமா கிளம்பிடுறா. இப்பதான் நம்ம ஹீரோயினோட புருஷங்காரனை காட்டுறாங்க. என்ன பண்றது, புள்ள பெத்துக்கணும்னா எக்கச்சக்கமா செலவாகும், கொஞ்சம் காசு அனுப்புடா அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னது புள்ள பெத்துக்க போறியா, எப்படி நீயே தனியா போய் புள்ள பெத்துக்க போறியா அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ தானே அந்த வழியை நீயே பார்த்துக்கோன்னு சொன்ன, நான் என்னவோ பண்ணிட்டு போறேன், உனக்கு அதை பத்தின கவலை எதுக்கு, நீ எனக்கு காசு மட்டும் அனுப்ப, எனக்கு 6 லட்சம் ரூபாய் காசு வேணும்னு கேட்குறா. சரி என்னவோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லி இவனும் அனுப்புறேன்னு சொல்லிடுறான். இருந்தாலும் இவனுக்கு மனசுக்குள்ள ஹீரோயின் மேல ஒரு நம்பிக்கை, எந்த தப்பும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்த உடனே ஹீரோ போன் பண்ணி வர சொல்றா. ஹீரோ இன்னைக்கு வேற இன்னும் கொஞ்சம் ஹேண்ட்ஸமா வந்திருக்கான். வந்த உடனே அவன் என்ன சொல்றானா, என்ன டார்லிங் 3 மணி நேரம் தான் ஆகுது என்னை விட்டுட்டு அதுக்குள்ளேயே என் ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ இவன் என்ன மயக்கிற மாதிரி பேசுறான், இது பார் அதெல்லாம் இல்ல, தள்ளி உட்காந்து பேசு அப்படின்னு சொல்றா. அந்த நேரம்னு பார்த்து புருஷங்காரன் கிட்ட இருந்து கால் வருதுல, அதுல ஹஸ்பண்ட் வேற போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்காளா. அதை பார்த்த உடனே, என்னது கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னு ஹீரோ செம்ம ஷாக் ஆயிடுறான். ஆமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ என்ன அக்ரிமெண்ட்டுக்கு நோ சொல்ல போறியா அப்படின்னு கேட்குறா. சரி ஃபர்ஸ்ட் என்ன அக்ரிமெண்ட்னு சொல்லு அப்படின்னு கேட்குறான். எனக்கு 3 மாசத்துக்கு டெம்பரவரியா ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேவை, அந்த பாய் ஃப்ரெண்டா நீ இருக்க முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உன் ஹஸ்பண்டுக்கு இது தெரிஞ்சதுன்னா என்ன அவன் துரத்தி ஆளை வச்சு வெட்டுறதுக்கு
இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். உனக்கு அந்த அளவுக்கு பயமா இருக்கா அப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் ஹீரோயின் சொல்றான், அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அவன் என்ன இத்தனைக்கும் வந்து கதவுக்கு வெளியில வாசல்ல காவலுக்கு வச்சுட்டே அவன் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா இருப்பான். அதனால அவன் உனக்கு பிரச்சனை எல்லாம் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது அப்ப நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 மாசத்துக்கா, அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ற ஐடியா உனக்கு இருக்குமா அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், ஆனா அக்ரிமெண்ட் 3 மாசத்துக்கு தான் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்றா ஹீரோயின். ஹீரோயினுக்கு வயிற்றுல இருந்து சவுண்டே வர ஆரம்பிச்சது. அவ்வளோ பசி எடுக்குதா, சரி சரி கவலைப்படாத, நானே குக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றான். கிச்சன் உள்ள போனவன் அப்படியே சட்டையே இல்லாம குக் பண்ணி எடுத்துட்டு வர மாதிரியெல்லாம் வந்து ஹீரோயின் கற்பனையே பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ போன மாதிரியே தான் வெளியில வந்திருக்கான். என்ன கனவு கண்டுட்டு இருக்க அப்படின்னும் போது ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கன்றாவி என் மைண்டியா இப்படி எல்லாம் யோசிக்குது அப்படின்னு யோசிக்கிறா. புருஷன்காரங்க கிட்ட இருந்து கால் வருதா, ஹீரோயினும் அதை அட்டென்ட் பண்றா. ஆனா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா வேணும்னே ஹீரோயினை கிஸ் பண்றான். அங்க புருஷன்காரனுக்கு சவுண்டே கேட்க ஆரம்பிச்சிடுது. அடி என்னடி எங்க சந்தோ, என்னது அது மொச்சு மொச்சுன்னு சவுண்ட் கேக்குது, எனக்கு மரியாதை உண்மையா சொல்லு அப்படின்னு கத்துறான். உடனே வந்து அவர்ல டக்குன்னு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு, இது பார் உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்ன வேலை என்கிட்ட கொடுத்தியோ அந்த வேலையை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், இது மாதிரி என்ன சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணாம போனை வெய் அப்படின்னு கட் பண்ணிடுறா. பைத்தியக்காரி, என்ன ஜலசாக்க வைக்கணும்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா போல. என்னதான் இருந்தாலும் சரி, நான் ஃபேனை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், இவளை எனக்கு கொஞ்சமும் பிடிக்காது அப்படின்னு இவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான் பைத்தியக்கார. ஹீரோயின் வீட்டுக்கு லேட்டா தான் வர. புருஷன்கார வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக நீ இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு பதில் சொல்றதுக்குள்ளேயே பார்த்தா இப்பதான் ஃபேன் கிட்ட இருந்து கால் வருது. சீக்கிரமா வா, நான் உன்னை பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. இதுல என்ன காமெடி அப்படின்னு பார்த்தா இவன் ஃபேன் கூட எங்கெல்லாம் சுத்துறானா அங்கெல்லாம் ஹீரோயினையும் கூட்டிட்டு போயிடுவான். ஏன்னா வெளியில அவங்க தாத்தாவோட ஆளுங்க என்ன பார்த்தா இவனுக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற பயம். 3 லட்ச ரூபாய் கூட நான் வரேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கும் இவன் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். பார்த்தா ஹீரோயினை ஒரு கிளப்புக்கு தான் கூட்டிட்டு போறான். இவ தான் வந்து ஃபேன். அவனை பார்த்த உடனே டார்லிங் ஹனி செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பிடிச்சிக்கிறான். இங்க இருக்க எல்லாருமே வந்து ஃபேனோட ஃப்ரெண்ட்ஸ் போல. இதுங்களுக்கெல்லாம் கொஞ்சமும் அறிவே இல்லை. இவங்க தான் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்கன்னா இதுங்க அதுக்கு மேல அதுங்களுக்கு சப்போர்ட் வேற பண்ணுதுங்க. ஏமா அவனுக்குலாம் வெக்கமாவே இல்லையா, நீ எப்படி இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு கூடியே எங்க போனாலும் வர எங்க போனாலும் போற, இதெல்லாம் வெக்கமா இல்லையா உனக்கு, நீ எல்லாம் என்ன பொம்பளை அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேக்குறாங்க. இதை வாங்கிக்கோ, இதை வாங்கினேன்னா நான் எப்படிப்பட்ட பொம்பளைன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி பலார்னு ஒன்று கண்ணத்திலே வைக்கிறா ஹீரோயின். அப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த கிளப்ல தான் இருக்கான் போல. டார்லிங் என் ஃப்ரெண்டை போட்டு அவ எப்படி அடிச்சுட்டா பாரு, மரியாதையா அவ கிட்ட வந்து அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு, இல்லை அப்படின்னு எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும், அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபேன் வந்து ஹீரோயினோட புருஷன்காரன் கிட்ட சொல்றா. என்னதான் இருந்தாலும் நீ கை நீட்டி அடிச்சது தப்பு, மரியாதையா அவங்க கிட்ட மன்னிப்பு கையில, அதுதான் கரெக்டா இருக்கும், அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி புருஷன்காரன் சொல்றான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. கரெக்டா அந்த டைமுக்கு எங்க இருந்தோ ஒரு கிளாஸ் வந்து அந்த பிரச்சனை பண்றா இல்லையா அவ மண்டையிலேயே விழுது. வேற யாரு, நம்ம ஹீரோ தான். ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறான். அதுக்காக இவன் வந்து ஒரு மாஸ்கை போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வரான். நீ யாரு, எதுக்காக இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோவை பத்தி கேட்கும்போது நான் யாரா, நான் வந்து இவனோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை இறுக்கமா பிடிச்சிக்கிறான். புருஷன்காரனுக்கு என்னது பாய் ஃப்ரெண்டா, அப்ப இவ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லி கோவமா கேட்கறான். வா டார்லிங் நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறானா. ஹீரோவோட பாடி கார்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு புருஷன்காரனை தடுத்து நிறுத்திடுறாங்க. உடனே ஃபேன் என்ன பண்ணுறான்னா, ஐயோ நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, அவள் எக்கேட்னா கெட்டு போட்டோம், அவள் ஒழுக்கம் கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்கத்தை பற்றி இவ பேசுகிறா. தனியாக கூட்டிகிட்டு வந்து ஹீரோயின் இப்போ தான் எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ண, எதுக்காக அவன் எதிர்க்க வந்து இப்படியெல்லாம் பேசின அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னது நீ எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுற, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சுற்றுறதுக்காக உன்னை துணைக்கு கூட்டிகிட்டு வரான், உன்னை வந்து காவலாளி மாதிரி நிறுத்தி வைக்கிறான், நீ என்னன்னா என்ன ஏன் வந்தான்னு கேட்குறியா, எல்லாரும் சேர்ந்து உன்னை புள்ளி பண்ணும்போது நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் போது, இதெல்லாம் எனக்கு கேட்க பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு, இருந்தாலும் இதெல்லாம் நிரந்தரமே ஆகாது, என்னைக்கும் நீ அதை மனசுல வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இங்க ஃபேனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, என்னதான் இருந்தாலும் புருஷங்காரன் எதிர்க்க வந்துட்டு பொண்டாட்டியை இன்னொருத்தன் கூட்டிட்டு போகும்போது ரொம்ப கேவலமா அசிங்கமா தான் இருக்கும்ல, அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும்ல, இருந்தாலும் பாரு இவன் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான், அவனால அவன் பொண்டாட்டியை கூப்பிட கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நக்கலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது கேட்ட உடனே இவனுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுது. உடனே காண்டா எடுத்து ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணா ஹீரோ அட்டன் பண்ணிட்டு அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா. வெளியில வந்த உடனே நான் உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன் அப்படின்னு
ஹீரோ பேசுறான். அதை கேட்ட உடனே புருஷங்காரனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. போகலாம் அப்படின்னு காண்டா எழுந்துக்கிறான். ஃபேன் என்ன பண்ணுறான்னா, உனக்கு தான் அவன் மேலே லவ்வே இல்லைல்ல, எதுக்காக இப்போ அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுற, எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி பிடிச்சி தடுத்து நிறுத்துறா. அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்குமே ஐயோ என்னடா பண்ணுறது, போகவும் முடியல இருக்கவும் முடியலன்ற மாதிரி ரொம்ப கடுப்பாகுது. ஹீரோயின் குளிச்சுட்டு வந்த உடனே யார் எனக்கு ஃபோன் பண்ணா, நீ எதுக்காக அட்டன் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, அது சும்மா லோன் வாங்குறீங்களான்னு கேட்டு தான் கால் வந்தது, அதனால தான் நான் அட்டன் பண்ணேன் அப்படின்னு போய் சொல்கிறான். ஆனாலும் புருஷங்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அவன் ஆளுங்களெல்லாம் விட்டு ஹீரோயின் எந்த ஹோட்டலுக்கு போயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அங்கே வந்துகிட்டு இருக்கான். உன்னை விட மாட்டேன்டி, இதோ வந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லி கதவெல்லாம் உடச்சிக்கிட்டு ஒரு ரூம்குள்ளே போய் பார்த்தா அங்கே வந்துட்டு வேற யாரோ ஒரு பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்க 2 பேருக்கும் அசிங்கமாக போயிடுது. ஐயோ மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு போலீஸ் எல்லாம் கூப்பிட்றாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க. டே பாவி, டே ரூம் நம்பர் என்னன்னு கரெக்டாக பார்க்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி அசிங்கமாக திட்டுறான். பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்து ரூம்லேயே தான் இருந்திருக்காங்க. ஹீரோ வந்துட்டு நான் ஒரு 2 நாள் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறேன், ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். கரெக்டாக ஹீரோ கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இவங்க சுற்றி முடிச்சுட்டு ஹீரோயின் இருக்கிற ரூமுக்கே வராங்க. வந்துட்டு பார்க்குறான், அவனும் ரூம்குள்ளே எல்லாம் ஃபுல்லாக தேடி பார்க்குறான், எங்கேயும் யாரும் இல்லை. ஹீரோயின் எந்த பொய்யும் சொல்லலை. அவன் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனா, நீ கொஞ்சம் லேட்டாக வந்துட்ட அப்படின்னு சொல்கிறா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏண்டா நீ தானடா சொன்ன உனக்கு பிள்ளையும் பெற்றுக்கணும்னு சொன்னேன், ஆனால் அது வேற ஒருத்த மூலயமா பெற்றுக்கணும்னு சொன்னேன், அதை தானே நான் செய்கிறேன், அதுக்கு நீ காசும் கொடுத்த, இப்போ வந்துட்டு நீ என்னன்னா ஏன் பண்ணன்னு கேட்குற அப்படின்னும் போது இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லை ஆக்சுவலி அதுக்கு நான் வரல, நாளைக்கு ஃபேன் கூட நான் வந்து ஷாப்பிங் போகணும், அதுக்கு என் கூட நீ வரணும், அதை சொல்லிட்டு போகலாம் தான் இவ்வளோ தொலைவு வந்த அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் போய் சொல்லிட்டு போகிறான். ஃபேன் இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு சரியான ஓசி காய்ச்சா இருப்பா போல. அவள் வந்து என்ன கேட்குறானா, எனக்கு வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன ஆசைப்படுறோமோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறா. அவனும் எல்லாத்துக்கும் சரின்னு தலையாடுறான். ஐயோ பாவம், உன்ன மாதிரி வந்து ஒரு டம்மி பீஸ் இங்க யாருமே இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது தெரியுமா. அது மட்டும் இல்ல, உன் குடும்ப கஷ்டம், உன்னோட குடும்பத்தோட பிசினஸ் ஃபுல்லாவும் லாஸ் ஆயிடுச்சுன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க அப்பா கிட்ட இருந்து காசு வாங்கணும்ட்டு உங்க அப்பா இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அந்த கல்யாணத்துல அவன் உன்னை பிடிக்காம இன்னொரு பொண்ணை கூட உன் எதிர்க்கே வாழ்ந்துகிட்டு இருக்கான், உன் எதிர்க்கே அவளுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கையோ இல்லை, நீ ரொம்ப அன்லக்கி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோமா, நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த ஷாப்பிங் மாலுக்கு வரான். இந்த ஷாப்பிங் மாலே ஹீரோது தான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டுடுறான். உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு இங்கே எவ்வளோ ஷாப்பிங் நடந்தாலும் சரி அது எல்லாமே அவளுக்கு ஃப்ரீயாக போய் சேரணும், அவள் வந்து இன்னைக்கு ரொம்ப லக்கியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். திடீர்னு ஒரு லேடி ஹீரோயின் கிட்ட வராங்க. மேடம், இன்னைக்கு வந்து ஒரு லாட்ரி குழுக்கள் நடந்தது, அதில் வந்து உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு வந்துட்டு இவங்க எல்லாரும் எவ்வளோ ஷாப்பிங் பண்ணுறாங்களோ அதை எல்லாத்தையும் வந்து 3 மடங்கு உங்களுக்கு ஷாப்பிங்கில் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் செம ஷாக்காக இருக்குது. அட நாங்களாவது ஷாப்பிங் பண்ண வந்தோம், அவங்க சும்மா பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லை, அது யாரை வேணாலும் நாங்கள் தேர்ந்தெடுப்போம், அது சும்மா உள்ளே வந்தவங்களா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்பவே முடியல, செம்ம காண்டாயிடுது ஃபேனுக்கு. என்ன இங்கே நாங்கள் எவ்வளோ வாங்கினாலும் 3 மடங்கு உனக்கு இன்னைக்கு ஃப்ரீன்னு சொன்னாங்க, எதையும் காணோம் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு ஒருத்தர் மேனேஜர் வந்து சொல்கிறாரு, மேடம் உங்கள் பொருள் எல்லாத்தையும் வந்துட்டு நாங்கள் ஒரு ட்ரக்கில் ஏற்றிட்டோம், அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளுக்கு சமமான செக்கும் உங்களுக்கு இன்னைக்கு லாட்ரியில் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. பல லட்சம் கணக்கில் அந்த செக்கில் வேல்யூ இருக்கா. அதை பார்த்த உடனே இவங்கெல்லாம் அவ்வளோ ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல என்னடா நடக்குதுன்னு. அதே மாதிரி சுற்றி இருக்கவங்களுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல, என்னடா இது இவளை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் இவளுக்கு தானா லக்கு வந்து அமைதி அப்படின்னு ஒன்றுமே புரியல. அங்கேருந்து கிளம்பும் போது கரெக்டாக வந்துட்டு ஃபேன் என்ன பண்ணுறான்னா, இன்றைக்கி நம்ம 2 பேரும் தனியாக வெளியில் போகலாம், இவ வர வேண்டாம் அப்படின்னும் போது கரெக்டாக ஹீரோயின் காரில் ஏறும் போது இவன் என்ன சொல்கிறான்னா, நீ வர வேண்டாம், நீ வெளியிலேயே இரு, நாங்கள் மட்டும் தனியாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவாளோ அப்படின்னு நினச்சா அவள் பயங்கர சந்தோஷமாக ஓ ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கனவு கண்டுக்கிட்டே போகிறா. ரோட்டில் திரும்பி நம்ம ஹீரோவும் அந்த ஷாப்பிங் மாலில் தானே இருந்தான், நேராக வந்து நிற்கிறான். அவளாவே போய் ஹீரோ மேலே விழுந்துடுறா.
ஃபேனும் போகும்போது அவனுக்கு பொண்டாட்டியும் இன்னொருத்தனையும் எங்கெங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்கு. அவன் என்ன பண்ணுறான்னா பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டான்ற கோவத்திலேயே எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்க்குறான். இது நம்ம பொண்டாட்டியா அது நம்ம பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஜாலியாக அவங்க வேற ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போனவன் ஹீரோயினுக்காக வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எங்கே போன நீ நைட் எல்லாம் எங்கே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கு உடனே ஹீரோயின், நீ தானே வந்துட்டு நீ வர தேவையில்ல, நான் தனியாக போகிறேன்னு சொன்னேன், அதனால தான் நான் வெளியில் போய் தங்கிட்டு வந்தேன், இதில் உனக்கு என்ன பிரச்சனை, அது எல்லாத்துக்கும் நீ தான் வந்து ஆல்ரெடி எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கியே அப்படின்னு கேட்குறா. இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அதுக்குன்னு சொல்லி நீ கண்டவன் கூடலாம் சுற்றினேன் அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது, என்ன கேட்டு போக போகிறது எங்கள் குடும்பமானம் தான் அப்படின்னும் போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை உனக்கு உன் குடும்பமானத்துக்கும் எந்த ஒரு கஷ்டமும் நான் படுத்த மாட்டேன்ப்பா, நீ கவலைப்படாத, இந்த எந்த ஒரு விஷயமும் யாருக்கும் வெளியில் தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கா ஐயோ இவளை எப்படிடா என்ன சொல்லி இவளை தடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். சரி அதெல்லாம் போட்டோம், இதுக்கு மேலே வந்துட்டு அவன் கூட சுற்றினாலும் சரி அவனை பிரேக்கப் பண்ணு அப்படின்னும் போது, என்னது பிரேக்கப்பா, ஏண்டா நீ தானே வந்து தாத்தா வந்து புள்ள கேட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு, எவன் கூட வேணாலும் போய் புள்ள பெற்றுக்கோன்னு சொன்னேன், இப்போ எதுக்காகடா நீ என்ன பிரேக்கப் பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்கும் போது, புள்ள தானே கவலைப்படாத நானே உனக்கு புள்ள கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதே நேரத்துக்கு ஃபேனும் அங்கே தான் இருந்து அதை வேற கேட்டுடுறா. கேட்ட உடனே அவளுக்கு பயங்கர டென்ஷனு. என் பொண்டாட்டி பிஸ்னஸ்க்காகவும் தாத்தாக்காகவும் தான் கட்டிக்கிட்டேன், எவ்வளோ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் வந்து அவளை தொடக்கூட மாட்டேன்னு சொன்னேன், இப்போ எப்படி நீ இந்த வார்த்தையை சொல்லுவ அப்படின்னு சொல்லி அவள் கோபமாக கத்துறா. ஐயோ செல்லும், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் வந்து அவளுக்கு புள்ள கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து நான் வந்து அவளை தொடரன்ற அர்த்தம் கிடையாது, இப்போதான் மெடிக்கல் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு இல்லையா, நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி எப்படியாவது ஒரு வகையில் புள்ள கொடுக்குறேன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது இவ ஒத்துக்கவே மாட்றா. இருந்தாலும் எனக்கு உன் மேலே சந்தேகமாக தான்டா இருக்கு, நீ ஏதோ ஃப்ராடுத்தனை பண்ணுறியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி இவ சண்டை போட்டுட்டு இருக்கா. சத்தியமாக கிடையாதுமா, நான் வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அதுக்கான ப்ரொசீஜரை பண்ணலாம் அப்படின்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ உங்க ரெண்டு பேரோட காதுல பார்க்கும் போது என்னால தாங்கிக்கவே முடியல, என் நெஞ்செல்லாம் வலிக்கவே ஆரம்பிச்சிடுது, என்ன ஒரு ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா ஹீரோயின். மரியாதை இதுக்கு மேல வாய் மூடிடு, உன்னாலதான் எங்களுக்குள்ள எந்த நேரமும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆளை கூட்டிட்டு அங்க இருந்து புருஷன்காரன் கிளம்பி போயிடுறான். அதுக்குள்ளேயே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஃபோன் பண்ணி ஹீரோயினை வர சொல்றான். ஆக்சுவலா ஹீரோயினுக்கு இன்னைக்கு பர்த்டே, அது வேற யாருக்குமே ஞாபகம் இல்லை, ஹீரோ தான் வந்து ஹீரோயினோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக இங்கே வர வைக்கிறான். உனக்கு எப்படி என்னோட பர்த்டே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாம் நம்ம தான் அன்னைக்கு அக்ரிமெண்ட் போட்டோம் இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்ல இருந்தது, அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன், என்னதான் வந்துட்டு நம்ம அக்ரிமெண்ட் பார்ட்னர்ஸாக இருந்தாலுமே உன்னோட பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், அதனால நான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சேன், ஏன் என் கூடலாம் வந்து நீ உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது, எங்கள் அப்பா அம்மா கூட என்னோட பர்த்டேவை மறந்துட்டாங்க, விஷ் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லி அவள் எமோஷ்னல் ஆயிடுறா. இப்போ நான் எதுவுமே சொல்ல விரும்பலை, உனக்கு டிவோர்ஸ் நடக்கும் இல்லையா, அதுக்கப்புறமா வந்து இந்த ரிங்கை நான் வந்து உன் கையில் போடுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றத நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு ரிங்கை செயினில் போட்டு கொடுக்குறான். ஹீரோயினும் அதுக்கு நோனும் சொல்லலை எஸ்ன்னு சொல்லலை. ஹீரோவும் இன்னொரு ரிங்கையும் வாங்கிட்டு வந்திருக்கான், அதையும் வந்து ஹீரோயினை அவனோட கழுத்தில் போட்டு விட சொல்கிறான். ஹீரோயினுக்கும் ஹீரோ மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடுது. அப்படியே கிட்டத்தட்ட வந்து 2 மாதம் ஆக போது இவங்க 2 பேரும் வந்து யாருக்கும் தெரியாமல் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே இருக்காங்க. சடனாக ஒரு நாள் ஹீரோயின் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கும் போது அவளுக்கு வாமிட்டிங் ஃபீலாக இருக்குது. இவளுக்கு டவுட் வருது. உடனே வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்க்குற, இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்றது கன்ஃபார்ம் ஆகிடுது. சடனாக ரெஸ்ட் ரூம் உள்ள ஹீரோ வந்துடுறானா, ஆனால் இவ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அதை அப்படியே குப்பை தொட்டியில் போட்டுடுறா. ஹீரோ கிட்டே இந்த விஷயத்தையே மறைச்சிடுறா. ஒரு மீட்டிங் வேலையை நான் அப்ராட் போகிறேன், கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்துக்கு இங்கே இருக்க முடியாது, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன யோசிக்கிறா அப்படின்னா, இப்போ கரெக்டாக இவன் கிட்ட நம்ம பிரேக்கப்பை சொல்லிடணும் அப்படின்னு யோசிக்கிறா. ஆனால் நேரில் இருக்கும் போது கண்டிப்பாக அதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். அவன் வந்து அங்கே ஊரில் இருக்கும் போது நம்ம பிரேக்கப்பை மெசேஜில் அனுப்பி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுறா. அதே நேரத்துக்கு புருஷங்காரனும் ஃபேனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபாரினுக்கு ட்ரிப்புக்கு போயிட்டு இப்போ தான் ரிட்டர்ன் வராங்க. ஹீரோயினை ஏர்போர்ட்டுக்கு புருஷங்காரன் தான் வர சொல்லியிருப்பான். ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா இப்போ தான் பிரேக்கப் மெசேஜை டைப் பண்ணிக்கிட்டு இருக்கா ஹீரோக்காக. இவன் இதை பார்த்த உடனே, என்ன நீ எந்த நேரம் மொபைல்லையே இருக்க, ஏன் கூட சேட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் உடனே ஸ்டாப் பண்ணிடுறா.
ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா புருஷங்காரனோட அத்தையும் அத்தை பொண்ணும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோயினை வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இன்னும் உனக்கு புள்ள பிறக்கவே இல்லையா, இத்தனை நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லையேன்னு சொல்லிட்டு எப்பயும் எல்லாரும் பேசுவாங்க இல்லையா, அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் காண்டாயிட்டு, இது எல்லாத்தையும் நீ சும்மா உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பல்ல, இதுக்கு எதுக்கு நீ பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி புருஷங்காரனை பார்த்து கேட்கும் போது அவன் சைலண்டா அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். தங்கம் பாத்தியா, இந்த பொம்பளை அவகிட்ட குறைய வச்சுக்கிட்டு உன்னையே குறை சொல்றா, இப்ப கூட நீ ஊன்னு சொல்லு, என் பொண்ணுக்கும் உனக்கும் வந்துட்டு 10 வயசு வித்தியாசம் இருந்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படின்னு அத்தைக்காரி சொல்றா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. ஆமா, ஏற்கனவே கட்டி வச்ச பொண்ணோட வாழ்க்கையே இங்க கேட்டு போயிட்டு இருக்கு, இவ வேற அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தாராளமா செய்யுங்க, எதுக்கும் நான் குறுக்க நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் கொஞ்சமா கவலைப்படாம நீ 10 கல்யாணம் கூட பண்ணிக்க போடா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டே இருக்காளா. அதை பார்க்கும் போது புருஷங்காரனுக்கு என்ன இவ நம்ம கால் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தவ இப்ப நம்மளை மதிக்கவே மாட்றா, நம்மளை பத்தி கொஞ்சமும் கேரே பண்ண மாட்டாளே, கொஞ்சம் கூட ஜெலசி ஆக மாட்டாளேன்னு ஃபீல் பண்றான். ஹீரோயின் குளிச்சுட்டு அவளோட ரூமுக்கு வரும்போது பார்த்தா ஜன்னல் வழியா ஹீரோ உள்ள வந்துடுறான். அவன் அப்ராட்ல இருந்தான் இல்லையா, இவ வந்து இப்பதான் பிரேக்கப் மெசேஜ் அனுப்பியிருப்பான். அந்த மெசேஜை பார்த்த உடனே அவன் அப்ராட்ல இருந்து உடனே ஃபிளைட்டை பிடிச்சி கிளம்பி வந்துட்டான் போல. செம்ம கொலை வெறி ஆத்திரத்துல இருக்கான். எந்த ஒரு தைரியத்துல நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண, அதுவும் நான் ஊர்ல இல்லாதப்போ நான் உடனே திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ அந்த மெசேஜ் அனுப்புனேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப எதுக்காக நீ வந்து பிரேக்கப் சொன்ன, எனக்கு அதுல கொஞ்சமும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்றான். நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல, எமோஷனலா என் கூட கனெக்ட் ஆகாது, இது வந்து வெறும் அக்ரிமெண்ட்க்கு மட்டும்தான் நீ என் கூட பாய் ஃப்ரெண்டா இருக்கன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல இப்ப எனக்கு தேவையில்லை அப்படின்னு தோணுது, அதனாலதான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன். இதை பாரு, நம்ம வந்து யாரையும் எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணல, உன் புருஷன் வந்துட்டு உனக்கு உண்மையாவும் இல்லை, அவனுக்கு நீ உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும் நிறைய விஷயம் உன்னை கண்ட்ரோல் பண்ணுது, அதுக்காக தான் இன்னும் நீ அவன் கூட வாழறன்ட்டு. ஆனா இது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் இல்லையா, அந்த நாள் உனக்கு டிவோர்ஸ் ஆகும், அப்ப நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழலாம். ஆனா அது வரைக்கும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை யாருக்கும் தெரியாம பார்த்துக்கலாம், நான் கண்டிப்பா யாருக்கும் தெரிய விட மாட்டேன், நீ கவலைப்படாத. ஆனா பிரேக்கப் மட்டும் சொல்லாத, என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்றான். அதெல்லாம் முடியாது, நான் முடிவு பண்ணதுதான், தயவு செஞ்சு இங்க இருந்து போய், என் புருஷங்காரன் வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இவனை வெளில போக சொல்றா. இவனுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அப்படியா, சரி ஓகே, இப்பவும் நான் சொல்றேன், உன் புருஷன் வந்து பார்க்கட்டும் கதவை திறந்து, நம்ம 2 பேரும் எப்படி இருக்கோன்றது அவனுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். அடியே உள்ள என்னடி சத்தம், இப்ப நான் உள்ள வர போறேன் பாரு அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து கத்தும் போது, இல்ல நான் அந்த தூக்கத்துல பெட்ல இருந்து உருண்டு விழுந்துட்டேன், ஒன்னும் இல்லை நீ இங்க இருந்து போ அப்படின்னு குரல் கொடுக்குறா. அவனும் சரி என்னவோ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி கட்டில இருந்து உருண்டு விழுறியா அப்படின்னு தீட்டிக்கிட்டே அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப மனசு வருத்தத்தோட அங்க இருந்து ஹீரோ கிளம்பி போறான். இவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான் அப்படின்னா, கண்டிப்பா நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்து வாழ முடியாது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, என் குடும்பம் இருக்க நிலைமைக்கு என்னால இவனை டிவோர்ஸும் பண்ண முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்றா. மறுநாள் ஃபேன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நான் வந்துட்டு இங்கேயே வந்து தங்க போறேன், என்னோட வீட்டுல வந்துட்டு தண்ணி பிரச்சனை, அதனால இங்க வந்துட்டேன் போது நீ எங்க வேணாலும் இருந்துக்கோ, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப கேஷுவலா சொல்றா. ஹீரோயினை பார்க்கும் போது புருஷங்காரன் எனக்கு உள்ளுக்குள்ள உறுத்துது, என்னடா இவ ரொம்ப நம்ம மேல கொஞ்சமும் அக்கறையே இல்லாம நடந்துக்கிறா, நம்மள இவ பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருந்தா, ஆனா இப்ப கொஞ்சமும் இவளுக்கு அக்கறையே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்றான். உங்க தாத்தாவோட பர்த்டேக்கு வந்துட்டு நம்ம 2 பேரையும் இன்வைட் பண்ணிருக்காங்க, நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி புருஷங்காரன் சொல்லும் போது, அதுக்கு உடனே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஃபன் நானும் வரேன் அப்படின்னும் போது, ஏய் சும்மா கடை, அது அவங்க தாத்தாவோட பர்த்டே, அங்கே நம்ம 2 பேரும் சேர்ந்து போனால் எனக்கு மான மரியாதையெல்லாம் போயிடும், வேலைக்கே ஆகாது, அவளும் நானும் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறான். அவரோட பர்த்டேவும் வந்துடுது. ஹீரோயினும் அவளோட புருஷனும் தான் எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பெரிய பணக்காரன் இல்லையா, நம்ம ஹீரோயினுக்கு தான் அந்த விஷயம் தெரியாது. இவங்க தாத்தாவோட பர்த்டேக்கு ஹீரோக்கு இன்விடேஷன் போயிருக்கு. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு இல்லை. அப்போதான் உடனே ஹீரோவை வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. தாத்தா, இவரும் நம்மளோட சொந்தக்காரர் தான், ரொம்ப தூரத்து சொந்தம், இவர் வந்து உங்களுக்கு அங்கிள் முறை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்டயும் உங்க புருஷன் கிட்டயும் சொல்றாரு. என்னது அங்கிள் முறையா, இவனை இவ்வளவு வருஷத்துல நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையே எந்த ஃபங்க்ஷனுக்கும் அப்படின்னு சொல்லி இவ தெருன்னு முழிக்கிறா. ஹீரோ வேணும்னு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினையும் புருஷங்காரனையும் வேற சேர்த்து கூப்பிடுறான், வாங்கல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு. வேற வழியே இல்லாம ஹீரோயினும் அங்க வரா. இவன் தான் ஹீரோயின் மேல பயங்கர கடுப்புல இருக்கான் இல்லையா, அதனால இவன் என்ன பண்றான்
பண்றான் அப்படின்னு பார்த்தா இவ்வளோ சேர்ல இடம் இருந்தோம் அங்க புருஷன் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருக்க பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் லைட்டா பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே ஹீரோயின் வந்து எல்லாரும் எதிர்க்கு ஹீரோயின் மேலேயே விழுந்துடுறா. என்னம்மா பாக்குறதுக்கு தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்க, கொசு அடிச்சதுக்கு மேல வந்து விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயினியே வந்து கோத்து விட்டுறா. எல்லாரும் கிட்டியும் அவ திருன்னு முழிக்கிறா. ஐயோ இவன் நம்மள வச்சு செய்யாம விட மாட்டான் போல இருக்கே, என்ன பண்ண போறானோ அப்படின்னு. எனக்கு உடம்பு முடியல, நான் போயிட்டு மேல கொஞ்சம் கெஸ்ட் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வேகமா ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. விடுவானா ஹீரோ. அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லி வந்துடுறான். வந்த உடனே என்ன பண்றான்னா ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு வந்துட்டு புருஷங்காரனும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டான். எதுக்காக டோரை லாக் பண்ணிருக்க, ரெஸ்ட் எடுக்க போறேன்னு தானே சொன்னேன், மரியாதையா கதவை தோற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, 10 நிமிஷம் எனக்கு டைம் கூட, நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி புருஷங்காரனை அங்கிருந்து அனுப்பிடுறா. அவன் அங்க இருந்து போன உடனே இவன் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, நீ உன் வாயளவுலதான் இது எல்லாத்தையும் பொய்யா சொல்லிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா உன் கண்ணை பார்க்கும் போதே தெரியுது நீயும் என்ன காதலிக்க ஆரம்பிச்சுட்டன்றது. இதை கொஞ்ச நாள்ல நீயே என் கிட்ட ஒத்துக்குவ, அப்ப வந்து மத்த எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், ஆனா மறுபடியும் முட்டாள்தனமா எதுவும் பேசிட்டு இருக்காது, அது உனக்கு தான் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். எல்லாருமே கேக் கட் பண்ற டைமுக்கு கீழே வந்துடுறாங்க. தாத்தா என்ன சொல்றாருன்னா, நீயே கட் பண்ணுமா என் சார்பா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோயின் குனிச்சு கேக்க கட் பண்ணலான்னு போறா. அவளுக்கு அப்படியே கொமட்டிக்கிட்டு வாந்தி வருது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், பாருங்களேன், நீங்க வந்து பர்த்டே அன்னைக்கே வந்து கொள்ளு தாத்தாவாக போறீங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோயினுக்கு ஐயோ என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள ஹீரோவும் புருஷங்காரனும் என்னது நீ பிரெக்னண்டா அப்படின்னு எல்லாரும் எதிர்க்கையும் கேட்கறாங்க. ஹீரோயின் அட பாவீங்களா, 2 பேரும் ஏன்டா கோரஸா கேக்குறீங்க, ஐயோ எனக்கு வயிறு சரியில்லை, தயவு செஞ்சு 2 பேரும் என் கையை விடுறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா கத்துறா. ஓ வயிறு சரியில்லையா, அப்போ வாமிட் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. பார்ட்டி முடிஞ்ச உடனே கரெக்டா ஃபேன் அந்த இடத்துக்கு வந்துட்டு புருஷங்காரனை கூட்டிட்டு போயிடுறான் அங்க இருந்து. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஒரு வேலை பாக்குறா. என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மினி சீரியல் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அதோட டைரக்டரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைரக்டர்ல ஹீரோயினா ஃபேன் தான் நடிக்கிறா. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து புருஷங்காரனோட செக்ரட்டரி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, சார் உங்ககிட்ட இந்த பொக்கே கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து பொக்கே கொடுக்குறான். அவளுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இவளையே பார்த்து பாரு, அவளோட பாய் ஃப்ரெண்ட் எவ்வளவு நல்லவரா இருக்காரு, சான்ஸே இல்ல, ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனா இருப்பாரு போல அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனா சடனா கொஞ்ச நேரத்துலயே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஹீரோ வந்த உடனே அவனோட கார் டிக்கியை ஓபன் பண்றானா, பார்த்தா அது பூராவும் பலூன்ஸும் ஃப்ளவர்ஸையும் ரொப்பி வச்சிருக்கான். அதுல ஐ லவ் யூன்னு வேற இருக்கு. அது எல்லாத்தையும் எல்லாரும் பாக்குறாங்களா. ஐயோ அவரை விட இவர் பெரிய ரொமான்டிக் பர்சனா இருப்பாரு போலயே, டைரக்டருக்கு சான்ஸே இல்ல, ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சு பேசுறாங்க. அப்படியே அவன் வேற ஹீரோயினை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இதை எல்லாத்தையும் வந்து ஃபேன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. ஷூட்டிங்கை விட்டு உடனே கிளம்பி வந்துடுறா. கிளம்பி வந்து புருஷங்காரன் கிட்ட, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்க பொண்டாட்டிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், செம்ம ஹேண்ட்ஸமா இருந்தான், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவன் பயங்கரமா உங்க பொண்டாட்டியை சர்ப்ரைஸ் பண்ணான், எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பேசிக்கிட்டாங்க, அவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் சரியான காண்டாயிடுறான். எவன் அவன் அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு அவன் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றா. உன்னாலதான் என்னோட ட்ரிப்பை பாதியிலே கேன்சல் பண்ணிட்டு வந்தேன், மறுபடியும் போயிட்டு வரேன், ஆனா மறுபடியும் நீ இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை விட்டுட்டு கிளம்புறான். ஒரு நாள் ஹீரோயின் காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு புருஷங்காரனோட கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அவன் சரி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது யாரோ வந்து கார்ல அவனை கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. ஹீரோயின் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கா. வேற யாரும் இல்ல, ஃபேன் தான் அவனை கடத்தியிருக்கா. என்னன்னா அவளுக்கு கொஞ்சம் இன்செக்யூர் ஆயிடுச்சு. எங்க அவன் பொண்டாட்டியே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டானோ அப்படின்னு ஒரு பயம் வந்ததுனால இப்ப இந்த கிட்னாப் சீனை வந்துட்டு கிரியேட் பண்ணி இவனை வந்து இவ தான் காப்பாத்தினா அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவனை பண்ணணும், அப்பதான் அவன் வந்து நம்ம கிட்டே இருப்பான் அப்படின்னு அவ பிளான் பண்ணிருக்கா. டூப்ளிகேட் பிளட் எடுத்துட்டு வந்து மேலெல்லாம் தடவிக்கிட்டு, நான் கொஞ்சம் அங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கேன், இவனை போட்டு நீங்க நல்லா அடிச்சிருங்க, அதுக்கப்புறமா வந்து நான் ஓடி வரேன், அதுக்கப்புறம் அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றா. நம்ம ஹீரோயின் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தா இல்லையா, அவ என்ன பண்றான்னா பார்த்தா வெளுத்து எடுத்துறா இவனுங்க 2 பேரையும். அந்த கேப்ல ஃபேன் அங்க இருந்து ஓடி வந்து இவனை காப்பாத்தின மாதிரி ஒரு ஆக்ட கொடுக்குறா. இவனும் எழுந்த உடனே, என்னமா அவன் முகத்துல எல்லாம் ஒரே ரத்தமா இருக்கேமா அப்படின்னு கேக்குறான். அவனுங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு ஓடிடுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தாதான் வந்து ஹீரோயின் அங்க நின்றுட்டு இருக்கா.
நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விட்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்பவும் நீ தான் என்னை காப்பாத்தினேன்னு சொல்ல போறியா? இப்பவும் என்னை ஃபேன் தான் காப்பாத்தினா, அப்பவும் என்னை ஃபேன் தான் காப்பாத்தினா அப்படின்னு சொல்லி புருஷங்கார சொல்றானா. நீ என்ன நினைக்கிறியோ நினைச்சு கூட எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அந்த டைமுக்கு ஃபேன் நீ எதுக்காக இங்க வந்த? நீ எப்படி வந்த? நான் தான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன். நீ எப்படி இங்க வந்த? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்னவோ இவன் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றா. என்னவோ பண்ணுங்க, என்னவோ பேசுங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை அப்படின்னு ஹீரோயின் போயிட்டு இருக்கும் போது ஒரு பள்ளம் இருக்கு, அதுல போய் புருஷங்காரன் வேகமா விழுந்துடுறான். எனக்கு கால் உடஞ்சிடுச்சு அப்படின்னு கத்தும் போது ஐயோ இவனை பள்ளத்துல இருந்தெல்லாம் நம்மளால தூக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் யாருன்னா ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஃபேன் அங்க இருந்து போயிடுறா. அவனுக்கு காலில் பலமாவே அடிபட்டுருது. இருந்தாலும் ஹீரோயின் என்ன பண்றான்னா அவ பிரெக்னெண்டா இருக்கான்றது தெரிஞ்சுமே அந்த பள்ளத்துல இறங்கி இவனை கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வரா. அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோயின் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடியும் நம்மளை காப்பாத்தினாலோ, ஏன் இதெல்லாம் ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு ஹீரோயினுமே மயங்கிடுறா. அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேடம் உங்க வயிற்றுல 2 குழந்தை இருக்கு, தயவு செஞ்சு உஷாரா இருங்க. ஏன்னா நீங்க இன்னைக்கே பண்ண ஸ்ட்ரெயினுக்கு அபார்ஷன் ஆயிருக்க வேண்டியது, ஆனா ஆகல. மறுபடியும் இந்த மாதிரி எதனா ஸ்ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா அபார்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் புருஷங்காரனோட தாத்தா வராரு. அவர் வரும்போது டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு உண்மையா நீ கர்ப்பமா இருக்கியாமா அப்படின்னும் போது ஆமா தாத்தா நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கேன், 2 குழந்தை அப்படின்னு சொல்றா. அதை புருஷங்காரன் கேட்டுறான். என்னது நீ பிரெக்னென்டா அப்படின்னு சொல்லி ஒரே கத்துறான். அவனுக்கு செம ஷாக்கு. இதுக்கு சான்ஸே கிடையாது, இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிப்போர்ட்டை எடுத்து வச்சு கதறிக்கிட்டு இருக்கான். தாத்தா டேய் நம்மளாம் ஆம்பளை சிங்கண்டா, என்னடா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. தாத்தா அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் மரியாதை உண்மையை சொல்லி இதெல்லாம் போய் தானே, அவரை ஏமாத்துறதுக்கு தானே இதெல்லாம் பண்ணேன்னு போதே என்ன நீ லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க? நான் தான் சொன்னேன் இல்லையா, நீ எனக்கு காசு கொடுத்த, நான் ஒரு பையனை டேட் பண்ணேன், அவனோட குழந்தை தான் இது அப்படின்னு சொல்றா. இவனுக்கு அப்படியே தலை மேல கால தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. இவன் இப்பதான் கேட்கறான், 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் என்னை காப்பாத்தினியா அப்படின்னு கேட்கும் போது நான் அதை எத்தனை வாட்டிக்கு உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ தான் என்னை நம்பல அப்படின்னும் போது நீ ஏதாவது ஆதாரம் எனக்கு காமிச்சிருக்கணும், அப்ப நான் நம்பி இருப்பேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கெல்லாம் ஆதாரம் எடுத்து வச்சுக்கிட்டு யாரையும் காப்பாற்ற முடியாது, அதனால என்கிட்ட ஆதாரம் இல்லை, நீ நம்பல அப்படின்றது உன்னோட தப்பு, நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பத்தியா, அந்த லவ் சுத்தமா இப்ப போயிடுச்சு, தயவு செஞ்சு பழைய விஷயத்தெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நீ இவ்வளோ வருஷமா என்ன சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணேன்னு சொன்ன, ஆனா அது எப்படி உடனே போயிடும், இப்ப இவனும் ஒருத்தன் வந்துட்டான்றதுக்காக என் மேல வச்சிருந்த லவ் எப்படி போகும் அப்படின்னு ஃபீல் பண்றான். நீ உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து எழுந்து கிளம்புறா. இவனுக்கு செம காண்டா இருக்கு. இது பாரு நம்ம எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நான் அவளை பிரேக்கப் பண்ணிடுறேன், இனிமே அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது, நீ இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடு அப்படின்னு சொல்றான். ஏன்டா நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணனா கல்யாணம் பண்ணிக்கணும், புள்ள பெத்துக்கணும், இல்ல எவன் கூடனா போய் புள்ள பெத்துக்கணும், அதையும் பண்ணணும், இப்போ அபார்ஷன் பண்ணு அப்படின்னு நீ சொல்லுவ, இதையும் நான் பண்ணணுமா, என்னால முடியவே முடியாது, நீ என்ன பண்றியோ பண்ணலா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போயிடுறா. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு உள்ள வர ஃபேன் என்னது அவ கூட சேர்ந்து வாழ போறியா, அப்ப எனக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி கேக்குறா. உனக்கு என்ன பதிலா, இத்தனை வருஷமா நீ தான் என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாத்தினு சொல்லிட்டு பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்த, அது எல்லாமே பொய்யன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் நல்ல உறவே இல்லாத காரணமே நீதான், மரியாதையா என் வாழ்க்கையை விட்டு போயிடு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில என் மூஞ்சில முழிச்சினா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இனிமே உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இவ செம்ம ஆத்திரமாயிடுறா புருஷங்கார மேல. வெளிநாட்டுக்கு போயிருந்தான் இல்லையா ஹீரோ, இப்பதான் இங்க வரான். வந்த உடனே நேரா ஹீரோயினை தேடி ஹீரோயினை கிஸ் பண்றான். உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு நான் எல்லாத்தையுமே பொறுமையா பேசுறேன், எனக்கு வந்த உடனே உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வேகமா வந்துட்டேன், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நான் போறேன் அப்படின்னு ஹீரோ போயிடுறான். நைட்டு மறுபடியும் திட்டத்தனமா ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோ வந்துடுறான். வந்த உடனே இவன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்பதான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட உண்மையை சொல்றா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு. இவன் ஷாக்கா அப்படியே பாக்குறான். என்னது பிரெக்னெண்டா அப்படின்னு கேட்கும் போது இது உன்னோட குழந்தை கிடையாது, என் புருஷனோட குழந்தை அப்படின்னு சொல்லிடுறா. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், என்னோட காதலை என்னால மறைக்க முடியாதது உண்மையா இருக்கலாம், ஆனா இதுக்கு அப்புறமும் நான் உன் கூட இந்த மாதிரி பழகிட்டு இருந்தேன் அப்படின்னா என் குழந்தையோட ஃபியூச்சரை நானே கெடுக்கிற மாதிரி ஆயிடும், அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறா. இவன் அவ்வளோதான், அதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான்.
உனக்கு ரொம்ப மோசமான கல் மனசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறான். ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோவை இப்படி கஷ்டப்படுத்திட்டோமேன்னு நினச்சி அழறா. வீட்டில் பார்த்தா புருஷங்காரன் என்ன பண்ணுறான்னா, தங்கம் சோறாக்கிட்டேன், குழம்பு வச்சுட்டேன், நீ வந்து சாப்பிடு, உனக்கு ஹெல்த்தியான உடம்பு வேணும், நீ வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கவனிச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. டே எனக்கு பசியெல்லாம் ஒன்றும் இல்லை போடா அப்படின்னு திட்டி விட்டுறா. ஃபேனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயினோட வயிற்றில் வளர்ற குழந்தைக்கு காரணம் புருஷங்காரன்னு தான் நினச்சிக்கிறா. இந்த குழந்தை பிறக்கக்கூடாது, பிறந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் எனக்கு இடமே இருக்காது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோயின் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா மாடியிலேருந்து இறங்கி வந்துட்டு இருக்கா. வரும்போதே வந்து வேலைக்காரங்க பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வரா. அவங்க ஓடி வந்து என்னமாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு கூட்டிட்டு வராங்க. ஆனால் கரெக்டாக அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு கால் வழுக்கிடுது. விழுந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா படிக்கட்டை தொட்டு பார்க்குறாங்க. எதனால இவ்வளோ வழுக்கி விட்டதுன்னு பார்த்தா குக்கிங் ஆயில யாரோ கொட்டியிருக்காங்க. ஐயோ இங்கே வேணும்னே யாரோ இதை பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்காக தான் மேடம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க செமையாக கோவப்படுறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கும் போது நம்ம ஃபேன் இருக்கா இல்லையா, இவ தான் அப்படியே இப்படியே இன்னைக்கு பூரா அழிஞ்சுக்கிட்டு இருந்தா, இவ மேலதான் இங்க எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபேனை தான் சொல்றாங்க. புருஷங்காரன் பக்கத்துலயே தான் உட்காந்துட்டு இருக்கான், எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஃபேன் என்ன பண்றான்னா ஹீரோயினை ரொம்ப மோசமா ரொம்ப கோவமா திட்டுறா. இந்த லேடி இருக்காங்க இல்லையா, ஹீரோயினை வந்து வளர்த்தவங்க போல, அவங்க இவ கர்ப்பமா இருக்கான்றதுக்காக இங்க வந்து கூட இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோன்னா அவங்க செம காண்டாயிட்டு, நீ யாரடி இதெல்லாம் சொல்றதுக்கு, நீ எதுக்காக வீட்டுல வந்து இருக்க அப்படின்னு சொல்லி ஃபேனை பொழந்து எடுக்கிறாங்க. புருஷங்காரனோட செக்ரட்டரி என்ன பண்றான்னா, ஃபாரன்சிக்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்துட்டு இவங்க வந்து செக் பண்ணிட்டு யாரு தப்பு பண்ணா அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயினுக்கு இதுல நம்பிக்கையே இல்லை. அதுக்குள்ள எப்படி நீங்க இங்க வந்தீங்க, உங்களை நான் கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றா. புருஷங்கார உடனே நான் தான் வர சொன்னேன், உனக்காக தான் வர சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது, எல்லாம் உன் சேஃப்டிக்காக தான், நீ வந்து யாரை சந்தேகப்படுற அப்படின்னாலும் சரி அது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா பண்ணது, அதுக்காக தான் நான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னும் போது நீ எதுக்காக வர சொன்ன, அப்படி கூப்பிடணும்னா போலீஸை நானே வர சொல்லியிருப்பேன் இல்லையா, இதுல எனக்கு சந்தேகமா இருக்கு, இவனுங்க கிட்ட கார்டு இல்லை, இவனுங்க கிட்ட எதுவுமே இல்லை, இவனுங்களை எப்படி நான் வந்து உண்மையாவே ஃபாரன்சிக் ஆளுங்கன்னு சொல்லி உள்ள விடுறது அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. இப்பதான் ஒரு விஷயத்தையே காட்டுறாங்க. புருஷங்காரன் வந்துட்டு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்திருக்கான். ஃபேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறான்றத அவன் என்ன சொல்லியிருக்கானா, நான் உன்னை மன்னிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, வயிற்றுல அந்த குழந்தை வளரக்கூடாது, அப்போ வந்துட்டு நீ எதனா பண்ண அப்படின்னா நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் தான் உசு பேத்திட்டு போயிருக்கான். ஹீரோயினுக்கு புருஷங்கார மேலேயும் சந்தேகம் இருந்ததுனால அவளே வந்து போலீஸை வர வச்சிடறா. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா வந்து எல்லா இடத்தையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க, எங்கெங்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குன்னு எடுக்கிறாங்க. ஆதாரம் எல்லாமே கரெக்டா கிடைச்சிருது, ஃபேன் தான் இதை பண்ணிருக்கா அப்படின்றதையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அவ வந்து கெஞ்சிரா, எல்லாமே நான் உனக்காக தானே பண்ணேன், நீ சொல்லு எல்லார்கிட்டயும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாளா. அவன் இதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது, இவ லூசு மாதிரி வளர்றா அப்படின்னு சொல்லிடுறான். கொலை முயற்சி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிட்டு போயிடுறாங்க. புருஷங்காரனோட தாத்தா இருக்காரு இல்லையா, அவருக்கு மறுபடியும் வந்துட்டு உடம்பு முடியாம போயிடுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. அதனால ஹீரோயினும் புருஷங்காரனும் ரெண்டு பேருமே வந்து பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அந்யோன்யமான கப்பல் மாதிரி நடிக்கிறாங்க அவர் எதிர்க்க மட்டும். ஆனாலும் தாத்தாக்கு மட்டும் அரசல் பரசலா இவன் வந்து இவளை ஒழுங்கா பாத்துக்கிறது இல்லை அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால இவனை பிடிச்சி திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்காரு, ஒழுங்கா பாத்துக்கோ பொண்டாட்டிய, அவ வயிற்றுல 2 குழந்தை இருக்கு, நம்ம குடும்ப வாரிசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவன் அப்படியே உட்கார்ந்து மனசுக்குள்ள அது என் வாரிசே இல்லடா அப்படின்னு கொழுந்து விட்டு எறிகிறான். ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. உடனே ஹீரோயினும் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லும் போது போயிட்டு சீக்கிரமே வந்துரு அப்படின்னு சொல்றான். என்கிட்டயே சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடி இன்னொருத்தனை பாக்குறதுக்காக நீ போறியா, இருடி, இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், கண்டிப்பா அவனையும் கொல்லுவேன், அவனோட குழந்தைங்களையும் கொல்லுவேன், அதுக்கப்புறம் நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். புருஷங்காரனுக்கு இன்னமும் பாய் ஃப்ரெண்ட் யாருன்றது தெரியாது இல்லையா, அதனால என்ன பண்றான்னா காரை பயங்கரமா ஃபாஸ்டா ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கான். ஆனா இவனால அவங்கள பிடிக்க முடியல. அதுக்குள்ளேயே இவனோட கார் சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இது எல்லாமே என்னோட தப்பு தான், அவ கண்டிப்பா என்ன கொஞ்சமும் மன்னிக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடைப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு சின்னதா ஒரே ஒரு ஒர்க் இருக்கு, 1/2 மணி நேரத்துல நான் வந்துருவேன், உள்ள எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போறான். கொஞ்ச நேரத்திலேயே தாத்தா வந்துட்டு மறுபடியும் இங்க ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிடறாரு. நீ எங்கடா போயிட்டு அடிபட்டுன்னு வந்த, அது மட்டும் இல்லாம நைட் ஆகுது, உன் பொண்டாட்டி இன்னும் காணவே காணும், நீ கொஞ்சம் கூட அவளை கண்ட்ரோல்ல வச்சுக்கல, அதனாலதான் இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. இல்ல அவ ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா அப்படின்னு சொல்றான்.
இவன் கூப்பிட்டா அவள் வரமாட்டா அப்படின்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால என்ன பண்ணுறான்னா, ஏதோ தாத்தா நீயே கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கொடுத்துட்றான். இவளும் வேற வழியே இல்லாமல் சரி வரேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா ஹீரோ இன்னமும் வந்த பாடில்லை. ஹீரோ இன்னும் ரெடி ஆகி கிளம்பலாம் அப்படின்னு வெளியில் போகும்போது பார்த்தா ஹீரோ வந்து ரொம்ப அடிபட்ட நிலமையில வரான். அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்படியே இவனை விட்டுட்டு எப்படி போக முடியும்? ஹீரோ என்ன சொல்றானா, நீ தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போ, எனக்கு ட்ரக் கொடுத்துருக்காங்க, உன்னோட நிலைமைக்கு நீ இப்ப என் கூட இருக்கக்கூடாது, மரியாதையா இங்க இருந்து போ அப்படின்னு கத்துறான். ஹீரோயின் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ என்ன பண்ணானா, அவனோட செக்ரட்டரியை கூப்பிட்டு ஹீரோயினை இழுத்துட்டு போயிட்டு வெளியில தள்ளி கதவு சாத்து, டாக்டரை கூப்பிடு அப்படின்னு சொல்றான். அவனும் அதையே செய்யறான். மேடம் நீங்க இங்க இருந்து போலனாலும் பரவாயில்ல, வெளியிலேயே இருங்க, ஆனா தயவு செஞ்சு உள்ள மட்டும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவளும் அங்கேயே இருக்கா. அதுக்குள்ளேயே தாத்தா மறுபடியும் கால் பண்றாரு. எங்கம்மா இருக்க அப்படின்னு கேட்கும் போது, என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை தாத்தா, என்னால விட்டுட்டு வர முடியாது, நான் நைட்டு இங்கேயே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றா. காண்டான புருஷங்காரன், அப்படியா ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன்னோட ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வா, ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்கி அவளை பத்திரமா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறான். இது பார் நான் என்ன பண்றேன் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும், அது எல்லாமே காரணம் நீதான், அதனால என்ன ஃபோர்ஸ் பண்ற வேலையை வச்சுக்காத, நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஹீரோ பெட்டரா இருக்கான் அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே ஹீரோயினும் உள்ள வரா. வந்த உடனே தான் தெரியுது ஹீரோக்கு, அப்ப நீ இங்க இருந்து போகவே இல்லையா, நைட்டு பூரா இங்கதான் இருந்தியா அப்படின்னு கேக்குறான். இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்றா. என்ன எந்த அளவுக்கு நீ விலகி போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கியோ, ஆனா அந்த அளவுக்கு நான் உன்னை விலகி போறதுல உனக்கு இஷ்டமே இல்லை தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதோட மறுநாள் காலையில லேட்டா தான் ஹீரோயின் வீட்டுக்கு வரா. அதையெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு செம ஆத்திரமா வருது. இனிமே நீ வீட்டை விட்டு வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறான். அப்ப உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவளோட ரூம்க்கு போயிட்டு ஹீரோக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றா. ஸோ நான் எப்போ யாரும் இல்லையோ ஃப்ரீ டைம் பார்த்துட்டு நான் உன்னை கூப்பிடுறேன், அப்ப நீ வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்றாளா. பேசிக்கிட்டே இருக்கும் போது புருஷன்காரன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். யாரா நீ, என் பொண்டாட்டி கிட்ட நீ இவ்வளவு நேரம் பேசுற, என் பொண்டாட்டி கூட ஊர் சுத்துற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, அடுத்தவன் பொண்டாட்டி கூட சுத்திக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கோவப்படும் போது, டேய் பொண்டாட்டியே காவலுக்கு வச்சுட்டு ஊர் சுத்துற நாய் தானடா நீ எல்லாம் இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேவலமா கேட்கிறான். நானும் அவளும் பாத்துக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது, பேசுறதையும் யாராலையும் தடுக்க முடியாது, அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவோம், அதையும் உன்னால தடுக்க முடியாது, போடா என்ன பண்றியோ பண்ணிக்கோ, நானும் பாக்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். காண்டான ஹீரோயின் பலான்னு ஒண்ணு கண்ணத்திலே வைக்கிறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பேசிக்கிட்டு இருந்த போனை புடுங்கி நீ இந்த மாதிரி எல்லாம் அவன் கிட்ட பேசுவ, அதுக்கெல்லாம் உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் நீ எனக்கு புருஷனா இருந்திருக்கியா, இல்ல வந்துட்டு என்ன ஒரு லவ்வோட பாத்திருக்கியா, இல்ல ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இவன் தான் இதெல்லாம் எதுவுமே பண்ணதே இல்லையே, என்னவா இருந்தாலும் லீகலி நான் தாண்டி உன் புருஷன் அப்படின்னு சொல்றான். பேப்பர்ல புருஷன் அப்படின்றவன்லாம் எனக்கு தேவையில்லை, மரியாதையை வெளியில போடா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி வெளில தள்ளி கதவை சாத்திடுறா. புருஷங்காரன் வீட்டுல இல்லாத நிறைய எஸ்கேப் ஆகி எப்படியோ ஹீரோவை பாக்குறதுக்கு வந்துடுறா. அவளோட கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவனை பகைச்சிக்கிட்டா அவங்க வந்து இவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது. எதை பற்றியும் இப்போதைக்கு கவலைப்படாத, கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம போக போக சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சடனாக ஹீரோ கிட்ட, ஐயோ சீக்கிரம் வாங்க ரெண்டுமே ஒதுக்கிது ஒரே நேரத்துக்கு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கையை வச்சு குழந்தைய காட்டுறாளா. ஹீரோக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் இது வந்து புருஷங்காரனோட குழந்தைன்னு தானே சொன்னா, இன்னும் இவன் குழந்தைன்னு சொல்லவே இல்லைல்ல, அவன் அதனால அதை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தாத்தாவோட பிறந்த நாள் நடக்குது. அந்த பிறந்த நாள் ஃபங்க்ஷன்ல வந்துட்டு எல்லாரும் ஹீரோயின் கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொள்ளு தாத்தா ஆக போறாருன்னு சொல்லி பயங்கரமா இவரை விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு ஃபேன் இருக்கா இல்லையா, நானும் வந்து மாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறா. எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. அடியே மரியாதையை இங்க வந்து போயிடு அப்படின்னு சொல்லி புருஷங்காரன் சொல்றான். நீ வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன இப்ப எல்லாரும் எதிர்க்கும் மிரட்டுறியா, தைரியம் இருந்தா நீ ஏதாவது பண்ணி பாடுறா, நான் போலீஸ் கேஸ் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற ப்ரூஃபோட. நல்லா இருந்த தாத்தாவை மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க. ஐயோ தாத்தா என்ன மன்னிச்சிடுங்க, எல்லாம் என்னோட தப்பு தான், இது எல்லாமே நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். அதிர்ச்சியில தாத்தாவுமே இறந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, அவ வந்துட்டு எப்போ பிரெக்னெண்டா இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்து நின்னாலோ இதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் பழையபடி ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியாது, என்னால வந்துட்டு இதை கொஞ்சமும் ஏத்துக்கவே முடியாது, ஏன்னா நீ சொல்ற மாதிரி நான் உன் கூட வாழறேன், என் குழந்தைங்க வந்துட்டு அந்த இடத்துல வாழுதுங்க அப்படின்னா அப்ப இது என்ன, இவளும் இவளோட குழந்தைய என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவன் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் சைலண்டாக நின்றுட்டு இருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறா. அன்னைக்கு நைட்டே ஃபேனை போய் பார்க்குறா ஹீரோயின். பார்த்துட்டு அவகிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, இதை பார்
உன்னோட லைஃப் வேற என்னோட லைஃப் வேற, நான் அதில் தலையிடவே மாட்டேன், தயவு செஞ்சு என்ன நீ தொல்லை பண்ணாத. அது மட்டும் இல்லாமல் உன்கிட்ட உன் நல்லதுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் நான் இங்கே வந்தேன். என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு என் புருஷங்காரன் அப்பா கிடையாது. ஸோ தைரியமாக உன்னோட வாழ்க்கையை நீ வாழு, ஆனால் என்ன தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு ஹீரோ கூட ஹீரோட வீட்லேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு சுத்தமாக அங்கே போகிறதுக்கே இஷ்டம் இல்லை. ஹீரோயினோட தாத்தா இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு என்னோட பேத்திக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் பார்த்தியா, அதுக்கு என் புதிய செருப்பால் அடிக்கணும். இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் கம்பெனிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன் கூட அவள் வாழவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வந்து சைன் பண்ண சொல்றாரு. ஐயோ தாத்தா, அவள் போய் சொல்றா, அவள் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பா, அது மட்டும் இல்லாம அவளுக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லை அப்படின்னு போய் சொல்றான். அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ கூட அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறா. அப்பனா இவ்வளவு நாள் இவ கூட சுத்திக்கிட்டு இருந்தது நீயா அப்படின்னு சொல்லி இப்பதான் இவன் ஆச்சரியமா கேக்குறான். இது எல்லாத்துக்கும் அப்புறம் நீ வந்து இதுக்கப்புறம் என்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நான் இவன் கூட சுத்தினா எவன் கூட சுத்தினா தயவு செஞ்சு வந்து இதுல சைன் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றதுனால வேற வழியே இல்லாம இவனும் சைன் போட்டு கொடுத்துட்றான். செமையா கடுப்பாய் அழுதுகிட்டு இருக்கான். என் வாழ்க்கையே போச்சு, இது எல்லாத்தையும் நான் தான் கெடுத்துக்கிட்டேன், நல்லபடியா வாழ வேண்டிய என் வாழ்க்கை, ஆனா இது எல்லாத்தையும் நான் தான் கெடுத்துக்கிட்டேன், உண்மையான காதலை புரிஞ்சுக்கல, உண்மையான அன்பை புரிஞ்சுக்கலன்னு சொல்லி உட்காந்து பயங்கரமா அழறான். அதோட கொஞ்ச நாள்லயே ஹீரோயினுக்கு டெலிவரி பெயின் வந்துட்டு ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அவளும் வந்துட்டு 2 குழந்தை இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோவுமே வெளியில தான் நின்றுட்டு இருக்கான. ஒரு முக்கியமான ஒரு கால் வர்றதுனால இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா கொஞ்ச நேரம் வெளியில போறாங்க. அந்த டைமுக்கு இந்த ஃபேன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் பிஸியா இருக்கும் போது அந்த 2 குழந்தைங்களை மட்டும் திருடிட்டு போயிடுறா. என்னதான் இது அவனோட குழந்தைங்களே இல்ல அப்படின்னு நீ சொன்னாலே என்னால நம்ப முடியாது, ஒருவேளை அவனோட குழந்தையா இருந்து ஃபியூச்சர்ல என் குழந்தைக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல வச்சிடுறா. நம்ம ஹீரோ வெளியில போயிட்டு வரான் இல்லையா, வரும்போது பாக்குறான் என்னடா அது 2 குழந்தைங்க அழுதுகிட்டு இருக்கு, இங்க யார் கொண்டு வந்து வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே குழப்பம். உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னா குழந்தைங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போறான். அதே நேரத்துக்கு இங்க ஹாஸ்பிட்டல்ல பரபரப்பா இருக்கு, குழந்தைங்களை காணோம்னு சொல்லிட்டு ஹீரோயினால வந்து டெலிவரி இப்பதான் முடிஞ்சிருக்கு இல்லையா, அவளால சுத்தமா முடியல, ஆனா குழந்தைங்களை காணோம்னு ஒண்ணு அவர் ரொம்ப ஃபீல் பண்றா. அப்பதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அது மட்டும் இல்லாம ஹீரோவோட செக்ரட்டரி வந்து ஃபேனையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரான். இத பாரு, அந்த குழந்தைங்க வந்து எனக்கு எந்த வகையிலயும் பிரச்சனை கொடுக்க கூடாது, என் குழந்தைக்கு பிரச்சனை கொடுக்க கூடாதுன்றதுக்காக நான் தான் அந்த 2 குழந்தைய கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், அப்படியே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. ஹீரோயின் கதறத பார்த்த உடனே ஹீரோ, நீ கவலையே படாத, 2 குழந்தையும் வந்து என்கிட்ட தான் நல்லபடியா இருக்கு, நான் 2 பேரையுமே காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. முதல்ல இந்த பைத்தியக்காரிய மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி ஃபேனை அங்க இருந்து அனுப்புறான். ஹீரோயின் அந்த குழந்தைங்களை பார்த்த உடனே ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அப்ப நீ எதுவுமே பேசாத, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா ரிங்க கொடுத்து ப்ரொபோஸ் பண்றான். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நீயும் நானும் ஒன்னா இருந்தா மட்டும் போதும், எனக்கு அது மட்டும் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ப்ரொபோஸ் பண்ணும்போது என்னால நோ சொல்ல முடியுமா, முடியவே முடியாது, எஸ் சொல்லிடுறா. அதோட பல வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. அப்பதான் வந்துட்டு 2 குழந்தைங்களும் வளர்ந்துட்டு செமையா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு மனசுக்குள்ள நமக்கும் ஒரு குழந்தை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது போல. உடனே ஹீரோயின் கிட்ட எனக்காக ஒரு குழந்தை பெற்று தர முடியுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப இவங்க 2 பேரும் யாருன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இப்பதான் கேக்குறா. அவனுக்கு அப்படியே பயங்கர ஷாக்கு. அடிப்பாவி, இத்தனை வருஷமா என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலையே இதை பத்தி அப்படின்னும் போது, ஆமா நான் சொல்ல வரும்போதெல்லாம் நீ தான் எதுவும் சொல்லாதன்னு தடுத்துட்ட, அதனாலதான் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றா. பரவாயில்ல, அவங்களுக்கு இன்னொரு தம்பியோ தங்கச்சோ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஸோ அவங்க அடுத்த குழந்தைய ரெடி பண்றதுக்கு தயாராயிட்டாங்க. ஸோ இதோடய இந்த மூவி முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.